தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் சட்டசபை தொகுதிக்குட்பட்ட பொட்டலூரணி கிராம மக்கள் கோரிக்கையை ஏற்று மீன் கழிவு ஆலைகளை மாவட்ட நிர்வாகம் மூடாமல் இருப்பதால் வரும் சட்டசபை தேர்தலை புறக்கணிக்க முடிவு செய்துள்ளனர். கடந்த 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற லோக்சபா தேர்தலிலும் இதே கோரிக்கையை முன்வைத்து 900க்கும் மேற்பட்டோர் வாக்களிக்கவில்லை. 2019ஆம் ஆண்டிலிருந்து இந்த ஆலைகளை மூட வேண்டும் என கிராம மக்கள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து பல மனுக்கள் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை. கடந்த 2024 தேர்தலை முன்னிட்டு போராட்டம் தீவிரமடைந்தது. இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது பல வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன. கடந்த பிப்ரவரி மாதத்தில் வெளியிடப்பட்ட இறுதி வாக்காளர் பட்டியலின்படி கிராமத்தில் 912 வாக்காளர்கள் உள்ளனர். இதில் 422 ஆண்களும் 490 பெண்களும் அடங்குவர். பொட்டலூரணி அருகே தற்பொழுது 3 மீன்கழிவு செயலாக்க ஆலைகள் செயல்பட்டு வருகின்றன. அவற்றில் 2 வடக்கு கரசேரி பகுதியிலும் மற்றொன்று கிராமத்திற்கு அருகிலும் உள்ளது. இவை மூன்றும் வெளியிடும் துர்நாற்றம் காரணமாக மக்கள் உடல்நலம் பாதிப்புக்கு உள்ளாகின்றனர் என பொதுமக்கள் குற்றம் சுமத்துகின்றனர். இந்த ஆலைகள் விவசாய நிலங்களின் அருகே இயங்குவதால் பயிரிடும் பணிகளிலும் சிரமம் ஏற்படுகிறது என விவசாயிகள் கவலை தெரிவித்தனர். இந்த பொட்டலூரணி கிராமத்தை சுற்றி ஒரு 3 கழிவுமீன் நிறுவனங்கள் வந்திருக்குது. கழிவுமீன் நிறுவனம்னா புழுத்து போன அழுகி போன மீன்களை கொண்டு வந்து அதுதான் மூலப்பொருள். அதை வச்சுட்டு அதில் கெமிக்கல் ஊற்றி எண்ணெய் எடுக்கிறோம், பவுடர் எடுக்கிறோம் சொல்லி உற்பத்தி பண்ணுறாங்க. அப்படி உற்பத்தி பண்ணக்கூடிய நேரத்தில் கடுமையான நாத்தம், துர்நாற்றம், ஊரில் யாருமே தூங்க முடியாத அளவுக்கு நாத்தம், குழந்தைகள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுது, மூச்சு திணறல் ஏற்படுது. ஏண்டா இந்த ஊரில் இருக்கிறோங்கிற அளவுக்கான கடுமையான நாத்தம். அதன் பிறகு இந்த கழிவுமீன் நிறுவனங்கள் உள்ள கழிவு நீர்களை வந்து நீர்நிலைகளில் வந்து விட்டுருந்தாங்க. நேரடியாகவும் வார்கால் வழியாக விட்டுருந்தாங்க, டேங்கர் லாரியில் ஏற்றி விட்டுருந்தாங்க. இதனால விவசாய நிலங்கள் பாதிக்குது. அங்க அந்த தண்ணியை குடிக்கிற ஆடு மாடுகள்லாம் செத்து போகுது. இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்கிறனால தொடர்ச்சியாக ஏறத்தாலும் நாங்க 2009 இந்த பிரச்சனை வந்துட்டு இருக்குது. 9லயே ஒரு எஃப்ஐஆர் ஒன்று இதாயிருக்கு. அதுல இருந்து தொடர்ச்சியா நாங்க அரசாங்கத்துக்கு கோரிக்கைகள் வச்சுக்கிட்டே இருந்தோம். அந்த கோரிக்கைகள் நிறைவேற்றாதனால போன பாராளுமன்ற தேர்தல் 2024 பாராளுமன்ற தேர்தலையும் இந்த கழிவுமீன் நிறுவனங்கள் மூடணும்னு சொல்லி இந்த கோரிக்கை வச்சு தேர்தலை புறக்கணிச்சோம். அதன் பிறகும் அவங்க நடவடிக்கை எடுக்கல. அதன் பிறகு இந்த ஊர்ல ஒரு 4 பஞ்சாயத்து உறுப்பினர்கள், 4 பஞ்சாயத்து மெம்பரும் அதை கண்டிச்சு ராஜினாமா பண்ணியாச்சு. தொடர்ச்சியாக சாலை மறியல், ஆர்ப்பாட்டம், பல போராட்டங்கள் நடத்தி அரசாங்கத்துக்கு கோரிக்கை வச்சப்போ இந்த நிறுவனங்கள் மூடல. பொட்டலூரணியை எல்லை நாயக்கன்பட்டி ஊராட்சியில் இருந்து பிரித்து தனி கிராம ஊராட்சியாக அறிவிக்க வேண்டும் என்றும் மக்கள் கோரிக்கை விடுத்தனர். கிராமத்தில் தெருவிளக்குகள் மற்றும் குடிநீர் வசதி போன்ற அடிப்படை வசதிகளும் இல்லாத நிலை தொடர்கிறது. போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது பதிவு செய்யப்பட்ட வழக்குகள் அனைத்தும் வாபஸ் பெறப்பட வேண்டும். மீன்கழிவு செயலாக்க ஆலைகளை உடனடியாக மூட வேண்டும் எனவும் கிராம மக்கள் வலியுறுத்தினர். இந்த கோரிக்கைகள் நிறைவேறாவிட்டால் மீண்டும் தேர்தலை புறக்கணிப்போம் என பொட்டலூரணி மக்கள் அறிவித்துள்ளனர். இந்த ஊரோட ஒரு முக்கியமான பிரச்சனை தூத்துக்குடி திருநெல்வேலி நெடுஞ்சாலையில ஓடக்கூடிய அரசு பேருந்து எல்லாமே பெரும்பாலும் பாயிண்டா போகுது. அதனால வெளியே பயணத்துக்கு பெரிய சிக்கலா இருக்கிறதுனால எல்லா பஸ்ஸும் பொட்டலூர் விளக்குல நிக்க சொல்லணும்னு சொல்லி அந்த கோரிக்கை வச்சிருந்தோம். அது உட்பட ஒரு 21 கோரிக்கைகளை முன் வச்சு 22 அதிகாரிகளுக்கு தாசில்தார்ல தொடங்கி தலைமை தேர்தல் அலுவலர், அதே போல தலைமைச் செயலாளர், ஆளுநர் உட்பட ஒரு 21 அதிகாரிகளுக்கு 21 கோரிக்கைகளை 22 அதிகாரிகளுக்கு அனுப்பியிருக்கோம். இன்னைக்கு வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. ஆகவே இந்த கழிவுமீன் நிறுவனங்களை மூடல அப்படின்னு. அதே போல கிட்டத்தட்ட 11 வழக்குகள் இந்த மக்கள் மேல போட்டிருக்காங்க. பிசிஆர் வழக்கு வரைக்கும் போட்டிருக்காங்க. இந்த வழக்குகளை திரும்ப பெறணும். அதாவது இந்த வழக்குகளை திரும்ப பெறணும், கழிவுமீன் நிறுவனங்கள் மூடப்படணும். அதுபோல இந்த பாயிண்ட் உட்பட எல்லா பேருந்தும் பொட்டலூர் வழக்கில் நிறுத்தணும். அவங்களோட அடிப்படை தேவையை நிறைவேற்றணும்னு சொல்லி இந்த தேர்தல் புறக்கணிப்பு அறிவிச்சிருக்கோம். இந்த கோரிக்கை நிறைவேற்றலைன்னா வருகின்ற சட்டமன்ற தேர்தல் முழுமையாக புறக்கணிப்போம். போராட்டக்குழு ஒருங்கிணைப்பாளர் சங்கர நாராயணன் பொட்டலூர் அணியைச் சேர்ந்தவர். நெல்லை மாவட்டம் கல்லூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் தமிழாசிரியர். அவர் திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு டிரான்ஸ்பர் செய்யப்பட்டார். தற்பொழுது அவர் விடுப்பில் போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது.